தலைப்பு செய்திகள். சலுகைகள் இல்லாத பாதீடே முன்வைப்பு, எதிர்க்கட்சித் தலைவர் சஜித். மாகாண சபை தேர்தலை அரசு மிக விரைவில் நடத்த வேண்டும். ஈசி கேஷ் முறையை பயன்படுத்தி போதைப்பொருள் விற்பனை. 2026 மார்ச் முதல் டிஜிட்டல் அடையாள அட்டை. அமெரிக்கா வழங்கும் குடியேற்ற விசா தொடர்பில் எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். தேசிய மக்கள் சக்தி அரசின் 2026ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டமானது மக்களுக்கு சலுகைகள் இல்லாத சர்வதேச நாணய நிதியத்தின் வெறும் வரவு செலவு திட்டமாகும் என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச விமர்சித்துள்ளார். இன்று சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டம் சமூக யதார்த்தத்தை புரிந்து கொண்டு முன்வைக்கப்பட்டதொரு வரவு செலவு திட்டமாக அமையவில்லை. நாட்டு மக்கள் இன்று பல துயரகரமான சூழ்நிலைமைகளை எதிர்கொண்டு வாழ்ந்து வருகின்றனர். வறுமை அதிகரித்து வருகின்றது. வேலையின்மையும் அதிகரித்துள்ளது. நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 50% மேலாங்க பங்களிக்கும் நுண், சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முயற்சியாளர்களின் தொழில் நடவடிக்கைகள் வீழ்ச்சி கண்டு அவர்களின் வாழ்க்கை சீர்குலைந்து போயுள்ளன. இவர்களை பாதுகாக்க இந்த அரசால் முடியாது போயுள்ளது. விவசாயிகள், மீனவர்கள், சுயதொழில் புரிவோர், வேலையில்லா பட்டதாரிகள் என அனைவரும் தங்கள் பிரச்சனைகளுக்கு எந்த தீர்வுகளும் இல்லாமல் தவிக்கின்றனர். இந்த வரவு செலவு திட்டமானது ஏமாற்று, பொய்கள், வேலைகள் தமது இருப்பை முன்னோக்கி கொண்டு செல்லும் வரவு செலவு திட்டமாக அமைந்துள்ளது என எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்துள்ளார். மாகாண சபை தேர்தலை நடத்தாமல் அதன் நிர்வாகத்தை ஆளுநரூடாக முன்னெடுத்து வருவது ஜனநாயக விரோத செயலாகும் என்று தேர்தல் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில், மாகாண சபை தேர்தல் ஒரு வருடத்திற்குள் நடத்தப்படும் என தேர்தல் விஞ்ஞாபனத்தில் உறுதியளிக்கப்பட்டதால் அதனை நடத்தாமல் ஆளுநர்கள் ஊடாக நிர்வாகத்தை முன்னெடுப்பது சட்டவிரோதமாகும். மக்கள் சபையை நிர்வகிக்க வேண்டுமெனில் மக்கள் வாக்களிப்பு மூலம் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் அவசியம் என மாகாண சபைகள் தொடர்பான வழக்கு விசாரணையொன்றில் உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. தேர்தல் நடத்தப்படாமல் அது ஒத்திவைக்கப்பட்டு வருவது ஜனநாயக விரோதமாகும். ஆளுங்கட்சி தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வழங்கிய வாக்குறுதியின் பிரகாரம் ஒரு வருடத்திற்குள் பழைய முறையிலேனும் மாகாண சபை தேர்தலை நடத்தியிருக்கலாம். அவ்வாறு செய்திருந்தால் பிரச்சனை எழுந்திருக்காது. மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்குள்ள தடையை நாடாளுமன்றத்தால் மாத்திரமே தற்போது நிவர்த்தி செய்ய முடியும். எந்த முறையின் கீழ் தேர்தல் என்ற முடிவுக்கு வர வேண்டும்? பழைய முறைமையின் கீழ் தேர்தலை நடத்துவதாக இருந்தால் அடுத்த வருடம் முற்பகுதியில் அதனை செய்ய முடியும். மாகாண சபை தேர்தலை நடத்துமாறு எதிரணி வசம் உள்ள உள்ளூராட்சி சபைகளில் கூட இன்னும் தீர்மானம் நிறைவேற்றப்படாமல் உள்ளது என தெரிவித்துள்ளார். நுவரெலியா, வெளிமடை, பண்டாரவளை மற்றும் கெப்பட்டிபொல பகுதியில் ஈசி கேஷ் முறையை பயன்படுத்தி போதைப்பொருள் விற்பனை செய்து வந்த மகாரகம அக்கா என்ற பெயரில் அடையாளம் காணப்பட்ட 50 வயதுடைய பெண் ஒருவர் நுவரெலியா பிரதேச ஊழல் தடுப்பு பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். போதைப்பொருள் விற்பனை வலையமைப்பை விசாரணை செய்யும் போது அந்த பெண் நுவரெலியா மாவட்டத்தில் உள்ள பல இடங்களில் வாடிக்கையாளர்களுடன் ஈசி கேஷ் வழியாக பண பரிமாற்றம் செய்து வந்துள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் போதைப்பொருள் வாங்கியவர்களின் தொலைபேசி பதிவுகளை பகுப்பாய்வு செய்த போது சந்தேக நபர் ஹன்வெல்ல பகுதியில் உள்ள ஒரு போதைப்பொருள் வீட்டில் தங்கியிருந்தது தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு 6ஆம் தேதி வியாழக்கிழமை நுவரெலியா நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் அவருடைய இல்லத்தில் நடத்தப்பட்ட தேர்தல் நடவடிக்கையில் போதைப்பொருள் விற்பனை மூலம் சம்பாதித்ததாக சந்தேகிக்கப்படும் ரூபாய் 1,41,000 பணம் மற்றும் 32 கிராம் ஹெரோயின் மீட்கப்பட்டுள்ளன. நுவரெலியா பிரதேச ஊழல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கூறுகையில், மகரகம அக்கா நீண்ட காலமாக நுவரெலியா மாவட்டத்தின் பல பகுதிகளில் ரகசியமாக போதைப்பொருள் விற்பனை செய்து வந்திருக்கலாம் என தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் தற்போது மேலதிக விசாரணைக்காக போலீஸ் காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியனின் தந்தை வைத்தியர் ராஜபுத்திரன் ராசமாணிக்கம் நேற்று பிற்பகல் இறைவனடி சேர்ந்தார். அவரது பூத உடல் இன்று சனிக்கிழமை பிற்பகல் 2 மணியளவில் பொரலை மலர் சாலையில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு பின்னர் ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணியளவில் பொரலை பொது மயானத்தில் எரியூட்டப்படும்.
டிஜிட்டல் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக 2026ஆம் ஆண்டிற்காக 25,500 மில்லியனுக்கும் அதிக முதலீட்டை பெற உள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் பொருளாதார வளர்ச்சிக்காக டிஜிட்டல் பொருளாதார பேரவை ஸ்தாபிக்கப்படும். 2026ஆம் ஆண்டின் மார்ச் மாதத்தில் டிஜிட்டல் அடையாள அட்டை அறிமுகப்படுத்தப்படும். ஆண்டுதோறும் உலகளாவிய ரீதியில் அமெரிக்கா வழங்கும் குடியேற்ற விசா டைவர்சிட்டி விசா 2027ஆம் ஆண்டுக்கான நுழைவுக்கான விண்ணப்பங்கள் இவ்வருடம் இன்னும் கோரப்படவில்லை என அமெரிக்க தூதரகம் அறிவித்துள்ளது. உத்தியோகபூர்வமாக இந்த விசாவுக்கான விண்ணப்பங்கள் கோரப்படுவதற்கு முன்னர் சில இணையதளங்களில் போலியாக விளம்பரம் செய்யப்பட்டுள்ளதாகவும் இதில் ஏமாற வேண்டாம் என்றும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இது தொடர்பில் வெளியாகும் மோசடியான இணையவழி தகவல்களை கவனத்தில் கொள்ள வேண்டாம் எனவும் அமெரிக்க தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. இந்த டைவர்சிட்டி விசா 2027 குறித்து அதிகாரப்பூர்வ பதிவு மற்றும் செயல்முறைக்கான ஏதேனும் தகவல்கள் கிடைத்தால் இது தொடர்பில் அமெரிக்கா வெளியுறவுத்துறையால் அறிவிக்கப்படும் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்தோனேஷியாவின் மசூதியில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தில் 20 மாணவர்கள் உட்பட 54 பேர் காயமடைந்துள்ளனர். இந்தோனேஷியா தலைநகர் ஜகார்த்தாவில் கலபா கார்டிங் என்ற பகுதியில் உள்ள உயர்நிலை பள்ளி வளாகத்தில் அமைந்துள்ள பிரபல மசூதியில் நேற்று வெள்ளிக்கிழமை தொழுகைக்காக ஏராளமானோர் கூடியிருந்தனர். மதியம் அனைவரும் தொழுகையில் ஈடுபட்டிருந்த சமயத்தில் திடீரென அடுத்தடுத்து குண்டுவெடிப்புகள் ஏற்பட்டுள்ளன. இதன் பாதிப்பு மசூதியிலும் பள்ளியிலும் எதிரொலித்தது. தகவல் அறிந்த போலீசார் மீட்பு படையினர் உடனடியாக சென்று காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். இந்த சம்பவத்தில் 20 மாணவர்கள் உட்பட மொத்தம் 54 பேர் படுகாயம் அடைந்ததாக முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளன. முதற்கட்ட விசாரணையில் பள்ளிவாசலில் ஒலிபெருக்கி அருகில் இருந்து தான் குண்டுகள் வெடித்ததாகவும் சம்பவ இடத்திலிருந்து சில பொம்மை துப்பாக்கிகளை கைப்பற்றியுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பாக சந்தேகத்தின் பேரில் பள்ளியில் பயிலும் மாணவர் ஒருவனிடம் விசாரணை நடைபெற்று வருகின்றது. ரஷ்யாவில் காணாமல் போன இந்திய மாணவன் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ராஜஸ்தான் மாநிலம் அல்வாரை சேர்ந்த 22 வயதான அஜித் சிங் சௌத்ரி 2023ஆம் ஆண்டு MBBS படிக்க ரஷ்யா சென்றுள்ளார். ரஷ்யாவின் உக்பா நகரில் உள்ள பாஷ்கீர் மாநில மருத்துவ பல்கலைக்கழகத்தில் பயின்று வந்த அவர் விடுதியில் தங்கியிருந்தார். இந்நிலையில் கடந்த 19ஆம் தேதி பால் வாங்கி வருவதாக கூறி விடுதியிலிருந்து காலை 11 மணிக்கு புறப்பட்டுள்ளார். இந்நிலையில் கடந்த 19ஆம் தேதி பால் வாங்கி வருவதாக கூறி விடுதியிலிருந்து காலை 11 மணிக்கு புறப்பட்டுள்ளார். அதன் பின்னர் அவர் மீண்டும் விடுதிக்கு வரவில்லை. இது தொடர்பாக அப்பகுதி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வந்த நிலையில் ஒயிட் நதியின் அருகே உள்ள அணையில் அஜித் சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளார். அஜித்தின் உடல் நண்பர்களால் அடையாளம் காணப்பட்டுள்ளது. அஜித் இறந்தமை குறித்து இந்திய தூதரகம் எந்த அறிக்கையும் வெளியிடாத நிலையில் நேற்று அஜித்தின் குடும்பத்தினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலத்தை விற்று அஜித்தை ரஷ்யாவுக்கு படிக்க அனுப்பிய நிலையில் அவர் உயிரிழந்துள்ளமை குடும்பத்தினரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. அஜித்தின் உடலை விரைந்து இந்தியா கொண்டுவர குடும்பத்தினர் கோரிக்கை வைத்துள்ளனர். அஜித் சௌத்ரியின் மரணத்திற்கு பின்னால் ஒரு மர்மம் இருப்பதாகவும் முறையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று ராஜஸ்தான் காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து மாணவனின் உடலை தாயகம் கொண்டு வருவதற்கு அனைத்து உதவிகளையும் வழங்குவதாக வெளியுறவு அமைச்சகம் அறிவித்துள்ளது. வரலாற்றில் இன்று 1811 இலங்கையில் இயற்றப்பட்ட புதிய நீதிமன்ற சட்டப்படி மேல் நீதிமன்றம் இரண்டாக பிரிக்கப்பட்டது. ஒன்று கொழும்பில் பிரதம நீதியரசரின் நீதிமன்றமும் யாழ்ப்பாணத்தில் கீழ் நீதிமன்றமும் அமைக்கப்பட்டன. குற்றவியல் வழக்குகளுக்கு சான்றாயர் விசாரணை முறையும் அமுலுக்கு வந்தது. 2006 வாகரை குண்டு தாக்குதல். மட்டக்களப்பு வாகரையில் இலங்கை இராணுவத்தினர் ஏவிய பல்குழல் ஏறிகணை வீச்சு தாக்குதலில் 40 பொதுமக்கள் கொல்லப்பட்டனர். 125க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். 2013 பிலிப்பைன்ஸில் விசயன் தீவுகள் பகுதியை சூறாவளி தாக்கியதில் 6000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். 2016
இந்திய பிரதமர் 500, 1000 ரூபாய் நாணயத்தாள்களை செல்லுபடியற்றதாக அறிவித்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும். மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்.